ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டேயோட ஃபுல் டே ரொட்டீன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நான் சண்டேயை தவிர மற்ற நாள் ஃபுல்லாகவே அலாரம் அடித்தா கூட எந்திரிக்க மாட்டேன். பட் சண்டே மட்டும் தான் அலாரம் அடிக்கிறதுக்கு ½ முன்னாடியே எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு எந்திரிப்பேன். ஏன்னா சண்டே சர்ச்சுக்கு போகணும்ல, அதனால். அது மட்டும் இல்லாமல் நான் சாட்டர்டேயே சர்ச்சுக்கு என்ன சாரீ கட்டணும் அப்படின்னு அயன் பண்ணி மடிப்பெலாம் எடுத்து வச்சுருவேன். பட் நேற்று அத்தை வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வர லேட் ஆயிடுச்சு, அதனால் அப்படியே தூங்கியாச்சு. பார்த்தேன் ஒரு சாரீ தான் அயன் பண்ணலைனாலும் ஓகே அப்படின்னு கட்டலாம் மாதிரி இருந்தது. அதை மட்டும் எடுத்து அப்படியே குளிச்சுட்டு கட்டியாச்சு. இந்த சாரீ என்னோடய ஃபேவரேட். நான் தங்கச்சி மரத்தில் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருந்த டாக்டர் என் சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க. என்னோடய ஃபேவரேட் சாரின்னே சொல்லலாம். கிளம்பிட்டு இருக்கும்போதே நமக்கு பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிடவே எப்படியும் 12 மணி ஆயிரும்ல, அதனால் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டாச்சு. நான் வந்து நார்மலாகவே மேக்கப் பண்ண பிடிக்கும், பட் பண்ண மாட்டேன். என் மூஞ்சிக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா க்ரீம் ஏதாவது போட்டால் செட் ஆகாது, அலர்ஜி மாதிரி அரிப்பு மாதிரி வந்துடும். அதனால் எதுவுமே போட மாட்டேன். சிம்பிளாக பட் தோடு வந்து நல்லா ஜும்கா நல்லா கிராண்டாக இருக்கும்னு நினைப்பேன். பட் இது கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டேன். இந்த செயின் தோடு வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். அப்படியே நம்ம சொட்டையை மறைக்கி அப்படியே பொட்டு வச்சாச்சு. மேரேஜுக்கு முன்னாடி பொட்டுலாம் வச்சு பார்ப்பேன். இப்போ எப்போவா தான் வைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்மளோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே செல்வா என் கூட இருந்தால் நான் லிப்ஸ்டிக்லாம் நல்லா போடுவேன். ஏன்னா இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் இருந்தால் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வாட்ச் மிஸ் ஆகுது, அப்படியே நம்ம ஸ்மார்ட் வாட்ச் போட்டாச்சு. நான் செல்வாவை விட ஒரு ½ முன்னாடியே கிளம்பி புதுசாக ரீல்ஸ்லாம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. வேகமாகவே அப்டேட் பண்ணுறேன். அப்படியே நம்ம ஃபைனலாக கிளம்பியாச்சா. செல்வா வா பாப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கிறுக்கு பையன் அதுக்கெலாம் டைம் இல்லை வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டேன். நாங்கள் வீட்டிலேயே ப்ரேயர் பண்ணிட்டு தான் சர்ச்சுக்கு போவோம். அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. காலையிலே பயங்கரமான வெயிலாக இருந்தது. எப்போவும் விட இந்த டைம் கொஞ்சம் முன்னாடியே மாஸ் அட்டன் பண்ணியாச்சு. மாசு நல்லபடியாக முடிஞ்சிச்சா. நம்ம சர்ச்சில் புதுசாக மாதாம்மா கொண்டு வந்திருக்காங்களா. மாதாம்மா ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே நாத்துனா அத்தைலாம் வந்திருந்தாங்களா, அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே ஒரு இடத்துல 2 கிலோ வெங்காயம் 100 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. சாம்பார் வெங்காயம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சின்னதாக இருக்கிறதுனாலையா. செல்வா 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் பார்த்து வாங்கிட்டு இருந்தால். அதோடு அப்படியே மீன் வாங்க போயாச்சு. அந்த அம்மாட்ட வந்து ஜிபே இல்லை, கையில் காசு கேட்டாங்க. நாங்கள் ஜிபே பண்ணுற மாதிரி போனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த அம்மா ஓகே ஜிபே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 மீன் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இந்ததுமே எதையோ சொல்லி கோவப்படுத்திகிட்டு இருந்தா, என்னன்னு எனக்கே மறந்துருச்சு. 2 போடு போட்டுட்டு அப்படியே நான் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயுமே செல்வா மீன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவன் வேலையை அவன் கரெக்டாக பார்க்கணும்ல அப்படின்னு. இந்த டைம் வந்து கொஞ்சம் மீன் தான் இடையில நின்ற மாதிரி இருந்தது. என்னென்னு பார்த்தா அம்புட்டு மீனுக்குள்ளேயும் நான் 2-3 மீன் முழுங்கியிருக்கும் போல். இறை சாப்பிட்டதோடு பிடிச்சிட்டாங்க போல். பாவம் அது இறையை சாப்பிட்டுட்டு உயிர் வாழாந்துருக்கும். அந்த மீனை நம்ம சாப்பிட போகிறோம். அப்படியே வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எடுத்து வச்சாச்சு. முருங்கைக்காய் ஊரில் 1 மாதம் இருக்கும்போது சும்மா கிடந்துச்சு. வீட்டில் காஞ்சி போய் தூக்கி போட்டேன். இங்கே ஒரு முருங்கைக்கான்னு 10 ரூபா வாங்கினேன். மனசே கேட்கல. பட் என்ன பண்ணுறது, முருங்கைக்காய் வேணும்ல அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சாதம் வச்சு அரிசி போட்டுட்டு செல்வா வந்ததுமே எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டான். நேற்று நைட்டு வச்ச சாதம் கொஞ்சோண்டு கஞ்சி இருந்தது, தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது லைட்டாக கரைச்சி சின்ன வெங்காயம் போட்டு கொடுத்தேன். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெம்பாக இருக்குது அப்படின்னு மீன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். நேற்று அப்படியே கொஞ்சம் டப்பாலாம் கழுவி காய போட்டிருந்தேன்னா எனக்குன்னா ஓகே. செல்வா சமைக்கிறான் அப்படின்னா கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும், அது மட்டும் இடமும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் பத்தாது. அதனால் அம்புட்டை எடுத்து ஓரம் கட்டிட்டு சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தான், குழம்புக்குன்னு தனியாக. செல்வா க்ளீன் பண்ணிடுவான், நான் தான் எல்லாமே அலசி கொடுப்பேன். பாப்பா அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செல்வா பற்றி நான் சொல்லியிருப்பேன், மீன் குழம்பு வேறு லெவலில் வைப்பான் அப்படின்னு. அவன் தான் சமைச்சிட்டு இருந்தான். சமைக்கும் போதே எண்ணெய் இல்லையா, கடைக்கு போனேன். கடைக்கு போயிட்டு வரும்போது கிழங்கு விற்றுட்டு இருந்தாங்க. மை ஃபேவரட் பனங்கிழங்கு. என்ன எங்கள் ஊரில் சும்மா கிடைக்கி, இங்கே ஒரு கட்டு 25 ரூபா. மனசே இல்லைனாலும் மாசைக்கு வாங்கிக்கிற வேண்டியதானே அப்படின்னு கிழங்கு மட்டும் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன். தனியாக பொரிக்கிறதுக்கு நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்தேன். நெத்திலி மீன் வந்து ஆயிரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா, அதனால் நானே க்ளீன் பண்ணிட்டேன். செல்வா வந்து இன்றைக்கி அவனோட மீன் குழம்பு ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, அதனால் செல்வா தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் மீன் குழம்பு ரெசிபி போடுறதுக்கு. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். மீன் குழம்பு ரெசிபி உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள்.
உண்மையாகவே செல்வா வைக்கிற மீன் குழம்பு டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கிட்ட அவன் சமைச்சிட்டு இருக்கும்போது நான் இங்கிட்ட நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி மசாலா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே நான் மீன் பொரிக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். நான் ஆனால் எந்த மசாலாவுமே யூஸ் பண்ண மாட்டேன். மீன் வறுவல் பொடி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே நான் வச்சுட்டு செல்வா கொஞ்சம் நேரம் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சன் டிவியில் சம்திங் மூவி போட்டாங்களா, 2 பேரும் பார்த்து உட்காந்துட்டு இருந்தோம். அதோட மீன் அப்படியே மசாலாலாம் தடவி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் போய் மீன் பொரிக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செல்வா சன் டிவிலேருந்து சுட்டி டிவிக்கு போயிருப்பான் போல். டோரா பூச்சி போடவும் அப்படியே கிச்சனுக்குள்ளே கொண்டு வந்தா. விஜி டோரா வந்து இன்றைக்கி வீட்டை தொலைச்சிட்டா, வீட்டை தேடிட்டு இருக்கா அப்படின்னு. அதோட நானும் பார்த்தேன். டோரா வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போமா அப்படின்னு 2 பேருமே டோரா பூச்சி பார்த்துட்டே மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செல்வாக்கு மீன் பொரிக்கிறது அவ்வளோவா சாப்பிட மாட்டான். எனக்கு தான் மீன் பொரியல் ரொம்ப பிடிக்கும். எனக்காகவே நிறையா செய்வேன். நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அவனும் எடுப்பான், ஆனால் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஃபைனலாக மணமணக்கும் மீன் குழம்பு ரெடி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆல் டைம் செல்வாவோட மீன் குழம்புக்கு நம்ம அடிமை அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு அம்பட்டையும் கிச்சனில் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் மீன் மசாலா அப்ளை பண்ணது இருந்தது பொரிக்கிறதுக்கு. அதை அப்படியே டப்பாவில் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம நைட்டுக்கு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒன் டைம்னால் நாங்கள் நிறையா மீன் வாங்கி அப்போவே பொரித்து வேஸ்ட் ஆக்கிடுவோம். ஃப்ரிட்ஜ் இல்லைனால அம்புட்டு மீனையும் கீழே தான் கொட்டுவோம். இப்போ ஓகே, ஓரளவு மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிச்சன் அதை அப்படியே போட்டுட்டு தூங்கியாச்சு. பயங்கரமான தூக்கம் இன்றைக்கி சண்டே. அப்படியே எந்திரிச்சதுமே செல்வா எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டான். வண்டியை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருந்தான். அங்கே போய் பார்த்தா தம்பி வண்டி க்ளீனிங் இருக்கா. தொடங்க மெதுவா ஏன்னா வண்டிக்கு வலிச்சிரும்ல, அதனால் மெதுவாக தொடங்கி நவரக்க நாளுக்கு மெதுவா ஒயிட்டி பாவம்ல நான் வந்து வண்டிலாம் க்ளீன் பண்ணுவேன் எனக்காவது. ஆனால் மேக்ஸிமம் நான் உள்ளே போய் உட்காந்துருவேன். செல்வா ஏசி போட்டுனே ஏசி போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வந்து ஏசி ஆன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆன் ஆகவே இல்லை. சாவி ரொம்ப பழசாகிடுச்சு. இப்போ தானே டியூ முடிஞ்சதும் புது சாவி கொடுப்பாங்களா, ஆனால் அந்த கடையில் வந்து புது சாவியை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் தரமாட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் அவனே வந்து ஆன் பண்ணி கொடுத்தான். அது திருவ முடியல, லைட்டாக துருவி பிடிச்சதுனால. செல்வாவுக்கு வந்து நான் கார் ஓட்ட கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. கற்றுக்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்கும். என் குழந்தைங்க குவைத்தில் இருக்காங்களா, அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா செல்வா ரொம்ப கோவப்படுவான். நம்ம எதையாவது பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், திட்டியே சாவடிச்சிருவான். அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே காரை க்ளீன் பண்ண ரொம்ப டயர்டாக இருக்குது, டீ போட்டு கொடு அப்படின்னு சொன்னான். அதோட பால் மட்டும் தான் இருந்தது, டீ தூள் இல்லை. பூஸ்ட் இருந்தது. பூஸ்ட் இல்லை, ஹார்லிக்ஸ் இருந்தது. பூஸ்ட்டுனே வருது, ஷார்ட்ஸில் கூட நான் பூஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். எல்லாருமே பூஸ்ட் இல்லை ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எனக்கே தெரியல, ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு போல். என் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இதில் வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் மாதம் கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு. இவ கொடுத்தே 3 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன். இப்போ தான் ஊருக்கு போகும்போது வீட்டை க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன் ஹார்லிக்ஸ் இருந்தது. சரி ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு டம்ளர்லனா ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல. இப்போ வர பூஸ்ட்னாச்சு ஹார்லிக்ஸ்னால் டேஸ்ட்டே இல்லை, ஏதோ மண்ணு மாதிரி இருந்தது. பரவாயில்ல, மண்ணு மாதிரி இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம். நமக்கு தான் வெறும் வாயில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு டம்ளரில் கொஞ்சம் கொட்டிட்டு எல்லாமே ரெடி பண்ணி சீனிலாம் போட்டுட்ருந்தேன். என் கை தட்டியே பால் கீழே கொட்டிருச்சு. அவ்வளோதான். ஐயோ, நான் பயந்துட்டேன். செல்வா வந்து திட்டான், என் பாப்பா இது கூட கவனிக்க மாட்டியா அப்படின்னா. இந்த பால் காய்ச்சிற பாத்திரம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் தான் நிற்கிது, கம்மி வெயிட்டாக இருந்தால் கீழே கவுந்துடுது. நான் என்ன பண்ணுறது, செல்வாக்கு மட்டும் கொட்டினதில் கொஞ்சம் பால் அந்த இதில் இருந்துச்சா அதை ஊற்றி கொடுத்துட்டேன். எனக்கு அந்த காலையில் வாங்கிட்டு வந்த கிழங்கு சாப்பிடவே இல்லையா, அதை தான் எடுத்து சாப்பிட்டேன். செல்வாக்கு எனக்கும் இந்த கிழங்குல தான் சண்டை வரும். அதுவும் அந்த கிழங்குல இருக்கிற குருத்து இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைலாம் ஒரு கிழங்கு ஆளுக்கு பாதி பாதின்னு அம்மா பிரித்து கொடுக்கும்போது அந்த குருத்து யாருக்கு அப்படின்னே நாங்கள் பார்த்துட்ருப்போம். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் குருத்து. மதியம் சாப்பிட்டுட்டு தான் அதை அப்படியே போட்டுட்டு தூங்கியாச்சு. அதனால் எந்திரிச்சு லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சாதம் கொஞ்சம் இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு நான்வெஜ்னால் தோசை இட்லிலாம் வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஆனால் செல்வாக்கு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருந்தாலும் சோறு தான். கொஞ்சம் மாவு மட்டும் லைட்டாக கூலிங் போனதுக்கப்புறம் எனக்கு மட்டும் தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் மீன் இருந்ததா, அதை செல்வாக்கும் எனக்கும் கொஞ்சம் மீன் பொரிச்சாச்சு.
சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. அதனால் சும்மா ஒரு 2 தோசை மட்டும் தான் எனக்கு ஊற்றிக்கிட்டேன். பாதி சாதம் இருக்குல்ல, அதை வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஃபைனலாக மீன் குழம்பு காலையில் வச்சது சூடு பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்த பாத்திரத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு லைட்டாக கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்ம சாட்டர்டேயே தலை குளிச்சிட்டோம்ல, 2 நாள் தலையில் எண்ணெயே வைக்கலையா, அதனால் நல்லா தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு தூங்க வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.